தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற சூரிய பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யாக்ஞவல்கியர் அவதாரம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரம்மராதர் சுனந்தை எனும் தம்பதிகளின் மாபெரும் தவத்தில் மகிழ்ந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீமன் நாராயணன் அவர்களுக்கு புத்திர பேரை வழங்கினார். இப்படியாக எல்லா உலகங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஷரத் ருத்துவில் கார்த்திகை மாதம் சப்தமி திதியில் சதே நட்சத்திரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் தனுர் லக்னம் சேர்ந்த நல்ல வேளையில் சுனந்தா தேவியார் அந்த புத்திர ரத்தினத்தை பெற்றெடுத்தார். அப்பொழுது பிறந்த குழந்தையின் தேஜஸால் அந்த இல்லம் கோடி சந்திரர்கள் உதயமானார் போல் ஒளி வீசியது. அக்குழந்தையை கண்ட முனிவர்கள் தத்துவ ஞானமே உருவெடுத்து வந்திருக்கின்றதோ என கருதினார்கள். யஜுர்வேதமே மனித உருக்கொண்டு வந்துள்ளதோ என்றும், பிரம்மராதரின் தவமே குழந்தையாக தோன்றியிருக்கின்றதோ என்றும், யோக சாஸ்திரங்களே அவயவங்களுடன் மனித வடிவாக பிறந்திருக்கின்றனவோ என்றும் கருதி மகிழ்வுற்றனர். சுனந்தா தேவியின் கர்ப்பத்திலிருந்து அவதரித்த சிறுவன் தமக்கு சிஷ்யனாக போகிறான் என்று மகிழ்வடைந்தார் போல சூரிய பகவான் அன்று 1000 கிரணங்களுடன் சிறப்பாக பிரகாசித்தார். அனைத்து திசைகளும் அச்சிறுவனது உத்தமமான கீர்த்தியால் முத்துக்களால் ஆன மாலையில் தங்களுக்கு உண்டாகப் போகின்ற அழகை நினைத்து சிரித்து மகிழ்வன போல சிறந்து விளங்கின. நீர்நிலைகளெல்லாம் கலங்கலின்றி தெளிந்தனவாக காணப்பட்ட காட்சி அந்த மகா புருஷனது அனுகிரகத்தால் மூடர்களுடைய மனங்களும் சுத்தமாக போகின்றன என்பதை முன்னமே காட்டுவது போல் தோன்றியதாம். இந்த மகா புருஷன் பிறந்தமையால் பரிசுத்தமான அந்த இடத்திற்கு எனது சஞ்சாரத்தால் என்ன விசேஷ மகிமை உண்டாகப் போகிறது என்று கருதியவர் போல் வாயு பகவான் மெதுவாக வீசலுற்றார். அவதரித்த பகவத் அம்சத்தை அனைவரும் பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பவர் போல் அக்னி பகவான் பிரதட்சிண ஜுவாலையாக விளங்கினார். பூமியில் உதித்திருக்கின்ற பூரண சந்திரனை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களோ என காண்போர் கருதுமாறு ஆகாயத்திலிருந்து கற்பக மரத்தின் பூக்கள் தேவர்களால் பூமாரி பொழிய பெற்றன. இங்ஙனமாக புத்திர பேரினால் பேரானந்தம் அடைந்திருக்கும் பிரம்மராதர் கேட்கும் வண்ணம், அந்தனரே, இக்குழந்தை காயத்ரியின் அனுகிரகத்தை பெறும். சூரிய பகவானுக்கு சீடனாக இருந்து வேத அத்தியனம் செய்யும். எல்லா மகரிஷிகளையும் வெல்லக்கூடிய அறிவும் ஆற்றலும் இச்சிறுவனுக்கு உண்டாகும். இச்சிறுவன் தத்துவ அக்னிகளால் சிறந்தவனாவான். இவன் பல பிரம்ம ரிஷிகளுக்கும் அரசர்களுக்கும் தேவர்களுக்கும் ஞான உபதேசம் செய்வான். ஸ்மிருதி கர்த்தாவாக இருப்பான். யோக சாஸ்திரத்தை இயற்றுவான். இவனுடைய மகிமை உபனிஷத்களாலும் கூறப்படுகின்றன. வேதங்களால் நிரூபிக்கப்படும் பரமாத்மாவே இவன். இவனே வேத அதிகாரியான பரமபுருஷன். இவனை புத்திரனாக பெற்றமையால் நீர் இஷ்ட சித்தியை பெற்றவரானீர். ஆதலின் கிரமப்படி ஜாத கர்மம் முதலியவற்றை செய்வீராக என்று இடியோசையோ மேக கர்ஜனையோ என்று ஐயுறுமாறு ஓர் அசரீரியான வாக்கு வானத்தினின்றும் உண்டாயிற்று. அதனை கேட்ட பிரம்மராதர் பேரானந்தம் முற்றார். உரிய காலங்களில் ஜாத கர்மம் முதலியவற்றை செய்தார். கருவில் இருக்கும் காலம் தொடங்கி இவன் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிக்க இருக்கப் போகிறான் என்பதை
அனுபவத்தாலும் அசரீரி வாக்காலும் ஞான திருஷ்டியாலும் அறிந்த பிரம்மராதர் பெரியோர்களுடைய அருளை பெற்று அச்சிறுவனுக்கு சானந்தர் என்று பெயரிட்டார். அவ்வாறாக பெயர் சூட்டும் அந்த பெருவிழாவில் கோதானம், அன்னதானம் முதலியவற்றை குறைவின்றி செய்து சிறப்பாகவும் கொண்டாடினார். அதன் பொருட்டு வந்திருந்த மகரிஷிகள் அச்சிறுவனுக்கு யாக்ஞவல்கியர் என்ற பெயர் வைத்தார்கள். யஜ்ஞம் என்பதற்கு யஜ்ஞத்தை நிரூபிக்கும் வேதம் என்பது பொருள். வல்கியர் என்பதற்கு சொல்பவர் அல்லது கண்டுபிடித்தவர் என்பது பொருள். ஆதலால் பிரம்மராதருக்கு யஜ்ஞவல்கியர் என்ற பெயர் வந்தது. அவருடைய புத்திரனாக இருப்பதால் சானந்தருக்கு யாக்ஞவல்கியர் என பெயரிட்டனர். பின்னர் சானந்தர் பெற்றோர்களும் மற்றோர்களும் கண்டு மகிழும் வண்ணம் பல பால லீலைகளை செய்யலானார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பத்னியாகிய பூமி தேவியின் மேல் தம்முடைய கால்கள் படலாகாது என்று கருதினாரோ என்று கண்டோர் நினைக்குமாறு தவழலானார். வேதங்களின் மனம் வீசுகின்ற வாய், நீர்த்திவலைகள் நிரம்பிய உடலுடன் விளையாடுகின்ற சானந்தரின் மழலை சொற்களையும் குதலை மொழிகளையும் கேட்ட அனைவரும் பெரிதும் மகிழ்வுற்றனர். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற குறட்பாக்களின் கருத்துக்கள் இங்கே மிக பொருந்துகின்றன. இவ்வாறு சானந்தர் வயது ஆக ஆக தத்தி தத்தி நடந்தும், சிறுதேர் உருட்டியும், சிற்றல் சிதைத்தும், அம்புலியை அழைத்தும், நீர்நிலைகளை கண்டும் பலவாறாக விளையாடி பெற்றோர் முதலானவர்களுக்கு இன்பம் விளைவித்தார். சக்கரம், சங்கம், துவஜம், தாமரை ஆகிய உத்தம ரேகைகளை உடைய அவரது பாதங்கள் பூமியிலே பதிவது பூமாதேவிக்கே ஓர் அலங்காரமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. சானந்தருக்கு 5வது வயது வந்தது. தந்தை மகற்காற்றும் நன்றி வையத்து முந்தியிருப்பச் செயல் என்பது நீதி வாக்கியம். பிரம்மராதர் தமது புத்திரனுக்கு வித்தைகளை கற்பிக்க கருதினார். சானந்தரின் சூக்கும புத்தியையும் நுட்பமான அறிவையும் நிமிடம்தோறும் வளர்ந்து கொண்டே வரும் மேதா விலாசத்தையும் கண்டு மகிழ்ந்தார். தேவர்களுக்கு ஆச்சாரியனான பிருகஸ்பதி பகவானை கொண்டு அக்ஷர அபியாசம், உபநயனம் முதலியவற்றை செய்வது சிறந்ததாகும் என்று எண்ணினார். பிருகஸ்பதி பகவானை தியானம் செய்தார். உடனே பக்தியுடனும் வினயத்துடனும் மகேந்திரன் முதலிய தேவகணங்களால் வணங்கப்பெறும் திருவடி தாமரைகளை உடையவரும், சமயத்திற்கேற்ப புதிது புதிதாக மேன்மேலும் தோன்றிக் கொண்டிருக்கும் மேதா விசேஷங்கள் உள்ள புத்திமான்களுள் சிறந்தவரும், தமது கடைக்கண் பார்வையாலேயே சொர்க்கலோகத்தின் யோகக்ஷேமங்களை நிர்வகித்து வருபவரும், 14 வித்தைகளும் சதாச்சாரமும் ஒருங்கே சேர்ந்து ஓர் உருவெடுத்து வந்தார் போன்றவரும் ஆகிய பிருகஸ்பதி பகவான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய 6 வகை சத்துருக்களையும் வென்ற பிரம்மராதரது ஆசிரமத்திற்கு வந்தார். பிருகஸ்பதியின் வரவை கண்ட பிரம்மராதர் பேரானந்தம் கொண்டார். எதிர்கொண்டு வரவேற்றார். விதிப்படி பூஜை முதலியவற்றை செய்தார். பலவாறாக துதித்தார். தேவ ஆச்சரிய, தாங்கள் இங்கே நான் போற்றி புகழும்படி எழுந்தருளியது இந்த நிலம் செய்த தவமும் அல்ல, நான் செய்த நல்வினை பயனும் அல்ல, எனது குலம் செய்த பெரும் பாக்கியமாகும் என்று கொண்டாடினார். கைகூப்பி நின்றார். தமது புத்திரராகிய சானந்தருக்கு அக்ஷராபியாசம் முதலியவற்றை செய்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தார். நாளைய நிகழ்வில் சானந்தரின் ஆரம்பகால வித்யா அபியாசத்தையும் உபநயனத்தையும் கண்டு பின்னர் அவரின் வேத அத்தியனம் குறித்தும், நாரதர் மேரு பர்வதத்திற்கு சென்றது குறித்தும், வைஷம்பாயனரும் பிரம்மகத்தையும் குறித்தும் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில்
யாக்ஞவல்கியரின் அவதாரம் குறித்தும் அசரீரி வாக்கு குறித்தும், பெயர் சூட்டும் விழா, பாலலீலை, பிருகஸ்பதியின் வருகை ஆகியவற்றையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்ற பிரார்த்தனையை வைத்து மீண்டும் நாளைய நிகழ்வில் நாம் ஆதவனுடன் பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.